ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் டு ஆல் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அந்த ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றிய ஒரு டெமோ வீடியோவை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லாகின் பண்ணுறதுக்கு முன்னாடி 3 முக்கியமான விஷயங்கள் நம்மளுக்கு தேவைப்படுது. அதாவது இந்த ஃபார்மை நம்ம ஃபில் பண்ணுறவங்க யூடியூப் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் லாகின் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய யூடியூப் பேஜுடைய யூஆர்எல் அண்ட் யூடியூப் பேஜுடைய நேம் அண்ட் யூடியூப் க்ரியேட் பண்ண டேட் இதை மூணையுமே நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போந்தான் நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா சீக்கிரமாக அதை ஃபில் பண்ணிவிட்டு வெளியே வர முடியும். இல்லை நீங்கள் அதில் ரொம்ப நேரமாக நீங்கள் இருந்தீங்க, ஒரு 3 மினிட்ஸ்க்கு மேலே அதில் இருந்தீங்க அப்படின்னா சிஎஸ்ஆர் ஆஃப் டோக்கன் மிஸ் மேட்ச் ஆகும். ஸோ அது வராமல் தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்டே இந்த 3 டைப்பில் உள்ள ஆன்சரையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா காப்பி பண்ணி வச்சுக்கணும். தென் அதை நம்ம லாகின் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இதை மூணையுமே எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் யூடியூப்குள்ளே போங்க. அதில் கரெக்டாக எங்கே ரைட் சைட் கீழே கார்னரில் யூ அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கு இல்லையா, அதை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய யூடியூபுடைய பேஜுடைய நேம் காட்டும். அதாவது என்னுடைய யூடியூபுடைய நேம் என்ன பார்த்திங்க அப்படின்னா நூர் கேண்டி கிரியேஷன்ஸ். இதுதான் நம்மளுடைய அந்த நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு உள்ளே வரும் பொழுது மேலே டாப்பில் தெரிகிற அந்த நேம் தான் உங்களுடைய யூடியூப் பேஜுடைய நேம். தென் இப்போது எப்படி யூஆர்எல்லை நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா, வியூ சேனலை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா மேலே கார்னரில் ஒரு 3 டாட்ஸ் இருக்கும். அதை நீங்கள் டச் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக ஷேர் அப்படின்னு காட்டுது இல்லையா, அந்த ஷேரை நீங்கள் கிளிக் செஞ்சீங்க அப்படின்னா இங்கே காப்பி லிங்க் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் காட்டும். அதை டச் பண்ணால் உங்களுடைய லிங்க் கிளிப்போர்டில் சேவ் ஆகிரும். தென் நம்ம என்னைக்கு இந்த யூடியூப் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா, என்னுடைய இந்த லோகோ இருக்கு இல்லையா, யூடியூப் லோகோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நூர் சஃப்ரின் எம் அப்படின்னு கொடுத்துருக்குல்ல, இதை நீங்கள் டச் பண்ணணும். டச் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் மோர் இன்ஃபோவில் ஜாயின் November 8, 2017 அப்படின்னு கொடுத்துருக்கு. இதுதான் நம்ம க்ரியேட் பண்ண டேட். இன்கேஸ் நீங்கள் யோசிக்கலாம், நம்ம க்ரியேட் பண்ணவே இல்லையே 2017, நம்ம ரீசெண்டாக தானே நம்ம வீடியோஸ் போடுறோம், அது எப்படி க்ரியேட் ஆகிருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, இன்கேஸ் நீங்கள் யூடியூப் நிறைய வீடியோஸ் பார்க்கும்பொழுது சம்டைம்ஸ் ஏதாவது லைக் பண்ணி நீங்கள் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா, நீங்கள் என்றைக்கு கமெண்ட் பண்ணுறீங்களோ அன்றைக்கி உங்களுக்கு யூடியூப் க்ரியேட் ஆகிடுது. நீங்கள் வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸ் வேணால் நீங்கள் லேட்டாக அதில் அப்லோட் பண்ணியிருக்கலாம். ஆனால் என்றைக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்களோ அன்றைக்கே உங்களுக்கு ஒரு யூடியூப் சேனல் க்ரியேட் ஆகிடுது அப்படிங்கிறது தான் உண்மை. தென் இப்போ நம்ம மூணையுமே நம்ம கலெக்ட் பண்ணிட்டோம். ஸ்ட்ரைட்டாக வாங்க நம்ம போர்ட்டலுக்குள்ளே லாகின் பண்ணி போகலாம். நீங்கள் லாகின் அந்த ஆப்ஷனை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா ப்ரொஃபைல் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ உங்களுக்கு நிறைய ஐடிஸ் இருக்கலாம், ஆனால் எந்த ஐடியில் நீங்கள் இன்ஃப்ளூயன்சர் ஆகணும்னு ஆசைப்பட்றீங்களோ அந்த ஐடியோட கரெக்டான ப்ரொஃபைல் ஐடி அண்ட் நீங்கள் பாஸ்வேர்ட் போட்டு உள்ளே வந்தீங்க அப்படின்னா நீங்கள் எதுக்கும் நீங்கள் டேஷ்போர்டில் செக் பண்ணிக்கோங்க. ப்ரொமோஷன் டீமா சேல்ஸ் டீமா நீங்கள் கரெக்டாக தான் செலக்ட் பண்ணியிருக்கீங்களான்னு. நான் சேல்ஸ் டீமில் இருக்கிற இந்த ஐடியை நான் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் அப்ளிகேஷனுக்கு நான் சென்ட் பண்ண போகிறோம். ஓகேவா, டிஜிட்டல் டாஸ்க் அப்ளிகேஷன் நீங்கள் டச் பண்ணிங்கன்னா கீழே இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். இதில் சூஸ் ஆப்ஷன் டச் பண்ணிங்கன்னா டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் ஓகே பண்ணதுக்கப்புறமா இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே காட்டும். நம்ம ஃபர்ஸ்ட் காப்பி பண்ணது எல்லாத்தையும் இதில் பேஸ்ட் பண்ண போகிறோம். யூடியூபுடைய பேஜ் யூஆர்எல், தென் யூடியூபுடைய பேஜுடைய நேம்,
தென் நீங்கள் என்ன மாதிரியான வீடியோவை எந்த கண்டென்ட் வச்சு நீங்கள் வந்து யூடியூப்பில் வீடியோ போட போகிறீங்க அப்படின்னு கேட்டிருக்கு. நான் வந்து அபவுட் ஸ்டடீஸ். இன்கேஸ் நீங்கள் வந்து நான் வெறும் ஸ்டடீஸ் மட்டும்தான் போடணுமானா நீங்கள் வந்து அடுத்து வேறு கண்டென்ட் நீங்கள் போடணும்னா போட்டுக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். இப்போதைக்கு நீங்கள் என்ன கண்டென்ட் போட்டிங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கணும். தென் செட் டேட் அண்ட் டைம் இருக்கு இல்லையா, நம்ம வந்து 8 நவம்பர் 2017 ஓகேவா. ஆனால் நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து வீடியோ அப்லோட் பண்ண டேட் பார்த்தீங்க அப்படின்னா, டைம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஈவினிங் 5:30 மேபி. 5:30 PM ஓகேவா. இது வந்து உங்களுக்கு அக்யூரேட்டாக தெரியலனாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து இந்த டைமை வந்து நீங்கள் ஒரு தோராயமான ஒரு டைம் போட்டுக்கலாம் ஓகேவா. தென் செட் பாருங்கள், இங்கே செட் ஆயிடுச்சு. 8 நவம்பர் 2017 தென் 5:30 PM ஓகேவா. வீடியோ போஸ்டிங் டிவைஸ் நான் வந்து இன்ஃப்ளூயன்சர் வந்து மொபைலில் தான் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் மொபைல் அப்படின்னு வந்து அதாவது நீங்கள் வந்து மொபைலில் போஸ்ட் பண்ண போகிறீங்களா இல்லைனா லேப்டாப்பா கம்ப்யூட்டரா அந்த ஆப்ஷனை இதில் வந்து நீங்கள் போடணும் ஓகேவா. இப்போது ஹவு மெனி வீடியோஸ் பாசிபிள் பர் வீக், அதாவது ஒரு வாரத்துக்கு நீங்கள் எத்தனை வீடியோ போடலாம், உண்மையை வந்து கரெக்டாக இதில் போடுங்க. உங்களால் இவ்வளோ முடியும் அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக போடலாம் ஓகேவா. நான் இப்போது 5 அப்படின்னு நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போது இதுக்கு நீங்கள் வந்து நீங்கள் யோசிக்கலாம், நான் வந்து வீடியோ போடுறேன், வீடியோவுடைய லென்த் எவ்வளோ இருக்கணும், அதோட பேராகிராஃப்ஸ் எந்த மாதிரிலாம் இருக்கணும், இதெல்லாம் வந்து நம்ம வந்து அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் நம்மளுக்கு கொடுப்பாங்க. அப்போ வந்து நம்ம வந்து அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நீங்கள் இன்ஃப்ளூயன்சர் ஆகணும், யூடியூப் வச்சுருந்தீங்க ஒரு இன்ஸ்டாகிராம் பிஸ்னஸ் அக்கௌண்ட் ஒரு FB பேஜ் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்ஃப்ளூயன்சர் ஆகிறது உங்களுக்கு தகுதி இருக்குது. லேப்டாப் வேணும்னு அவசியம் இல்லை, இன்ஃப்ளூயன்சருக்கு மொபைல் ஃபோன் இருந்தாலே போதும். ஸோ எல்லாத்தையும் கரெக்டாக ஃபில் பண்ணியிருக்கீங்களான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கங்க. டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர், தென் candid creations, about studies, date, mobile 5 ஓகே. சப்மிட் கொடுத்துடலாம். அப்ளிகேஷன் சப்மிட் ஆயிருச்சு. இப்போது நம்ம கரெக்டாக அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிட்டோமா அப்படின்னு நீங்கள் திருப்பி டிஜிட்டல் டாஸ்க் அப்ளிகேஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா யூ ஆல்ரெடி ஃபார்ம் சப்மிட்டர். ஒரு தடவை தான் நம்ம சப்மிட் பண்ண முடியும், 2 தடவை சப்மிட் பண்ண முடியாது. இங்கே பார்த்தீங்கன்னா கேண்டிட் கிரியேஷன்ஸ், நம்மளுடைய ப்ரொஃபைல் ஐடி வந்துடுது, நம்மளுடைய ஜாப் ஆப்ஷன் வந்துடுது, ஸ்டேட்டஸ் பெண்டிங்கில் இருக்குது. நம்ம செலக்ட் ஆனோம் அப்படின்னா ஆக்டிவேட் ஆகிடும். தென் நம்ம எந்த டைமில் வந்து கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத வந்து இங்கே கொடுத்துருக்கு ஓகேவா. அவ்வளோதான். ஈஸியான மெத்தடில் நம்ம வந்து இன்ஃப்ளூயன்சர் அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படின்னு நம்ம கற்றுக்கிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இன்ஃப்ளூயன்சர் ஆகணும்னு ஆசை இருந்துச்சுன்னா இந்த வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு கரெக்டான முறையில் ஃபார்ம் ஃபில் பண்ணி இன்ஃப்ளூயன்சர் ஆகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்போர்ட் மை யூடியூப் சேனல். தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ ஸோ மச் டு ஆல்.